அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் உறைவான் தான் இந்த விஷ்ணு சித்தர். இவர் கனவில் பகவான் ஒரு முறை தோன்றி சொன்னார், அப்பா பாண்டியராஜா பரதத்துவம் யார் என்கின்ற ஒரு பெரிய சபை நடத்திட்டு இருக்கார், நீ போய் பேசு. அவர் சொல்லிட்டார், நான் எந்த பக்கம் மதுரை இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, நான்லாம் என் கிராமத்தை விட்டு தாண்டினதில்லை, எனக்கு என்ன பேச வரும்னார். ஞானம் நிறைய இருக்கு, வினயமும் இருக்கு, நான் உனக்கு சக்தி கொடுக்கிறேன். ஹனுமானுக்கு கொடுக்கலையா பேச வைக்க, விதுரனுக்கும் சஞ்சயனுக்கும் கொடுக்கலையா பேச வைக்க, உனக்கு நான் கொடுக்கிறேன், நீ போய் பேசினார். அடுத்த நாள் போய் பேசினார். அங்க ஒரு பொற்கிழி பட்டிருந்தது. அதுக்கு ரொம்ப மந்திர கட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தா. அதுக்கு ஒரு மாதிரி தெரியும், யார் ஒழுங்கா பேசுறாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு. இந்த பாட்டு போட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, சூப்பர் சிங்கர்ல எல்லாம் ரொம்ப நல்லா பாடிவிட்டா மேலேருந்து சாக்லேட்டா கொட்டுறது, அந்த மாதிரி இந்த பொற்காஷா கொட்டும். அழகான ஒரு கிழியில போட்டு வச்சிருந்தா. பரதத்துவத்தை நிரூபணம் பண்ணார். இப்ப பாண்டியன் இவரை கொண்டாட வேண்டும், ஏன்னா பாண்டியனுக்கு தான் தெளிவாயிடுச்சு எது பரதத்துவம் இவர் பேசினதுல. உடனே ஒரு ஆணை மீது இவரை உட்காத்தி வச்சு கூடல் நகரின்னு சொல்லக்கூடிய மதுரைய வலம் வர சொன்னார். வலம் வரும்போது தன் குழந்தை விஷ்ணு சித்தன் இவ்வளவு அழகா பேசுறது. இப்போ குழந்தை ஸ்கூல்ல ஆனுவல் டேல பெர்ஃபார்ம் பண்றதுன்னா அப்பா போனை வச்சே நின்றுட்டு இருக்கிறதுல அது என்ன பண்றது, ஆண் கொட்டாவி விட்டா கூட எவ்வளவு நல்லா விடுறதுங்கிற, அதனால பிடிச்சு விடணும்னு. உடனே பெருமாள் பார்த்தார், நம்ம குழந்தை இப்படி ஜெயிச்சிருக்கேன்னு கருட வாகனத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமா, இடம் இல்ல கருடன்ல, ஆனா அட்ஜஸ்ட் பண்ணி வந்துள்ளான்னு 3 பேரும் நின்றா. இங்கேருந்து இவர் கண்ணுக்கு மட்டும், ஆழ்வார் கண்ணுக்கு மட்டும் தெரியறது. ஞாபகம் வச்சுக்கோ, ஆழ்வார் கண்ணுக்கு மட்டும் தெரியறதுங்கிறது நமக்கு தெரியறது, ஆனா ஆழ்வாருக்கு தெரியல. அவர் என்ன நினைச்சுன்னா எல்லாரும் இவரை பெருமாளை பார்த்துட்டு இருக்காருன்னு. அவ்வளவு குடும்பத்தோட வந்ததை பார்த்துட்டோம். ஆழ்வாருக்கு பயமா, ஒருவேளை நம்ம பார்த்த பெருமாளை ஏனைய பேர்கள் பார்த்துட்டா கண் எச்சில் பட்டுவிடும். அதனால அந்த குழந்தை நன்றா, தன் குழந்தை கிஃப்ட் வாங்கி இருக்குன்னு பெருமாள் பார்க்க வந்தார். இவர் மாத்தி இந்த ரெசிப்ரோக்கல் தாரிஃப்ங்கிற மாதிரி அவர் இவர் குழந்தை நினைச்சார். இவர் என்ன நினைச்சுட்டார், பெருமாள் தான் நம்ம குழந்தை. ஒரு தாய் குழந்தையை ரட்சிக்கும் பொறுப்பு எப்படி இருக்கோ அந்த பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினார், நீ நன்னா இருக்கணும். உடனே மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி, நீயும் நன்னா இருக்கணும். அங்க சக்கரம் கட்டுது, நான் நன்னா இருக்கணும், நீயும் நன்னாரு. பாஞ்சஜன்யம் அப்பாஞ்சஜன்யமும் பல்லாண்டே, பாஞ்சஜன்யமும் பல்லாண்டு, திகிரிக்கும் பல்லாண்டு, வாழ் மார்பில் இருக்கக்கூடிய மகாலட்சுமிக்கும் பல்லாண்டு, கருடனுக்கு பல்லாண்டு, கிரீடத்துக்கு பல்லாண்டு, முகத்துக்கு பல்லாண்டு என்று பாடினார். பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர்னர். அதனால இந்த இடத்துல எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானை போலே. பெருமாளை பார்த்தோம்னா ஐயோ என் பெருமாள் வந்துட்டாரே, கண்ணெச்சில் பட்டுடுமேன் அந்த தாய்மை பொங்கி வாத்சல்யாபாவத்துல பாடினாரே, அந்த பெரியாழ்வார் போலேவா நான் இருந்தேன். ஏதேனும் என்றேனோ எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானை போலே.